கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் கடந்த 3 மாதங்கள் அற்புதமாய் ஆண்டவர் பாதுகாத்து இந்த 4வது மாதம் ஏப்ரல் மாதத்தை கர்த்தர் காணும்படிக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கூட தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்னை ஆவியில் நடத்தின ஒரு வேத பகுதி எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி அவர்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை என்ற ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலேயே மகிமை இறங்கி வருவதாக. இந்த வார்த்தையினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். உடைய பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த ஏப்ரல் மாதத்தில் பல தேவைகள் இருக்கலாம், பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் உடைய வார்த்தையினால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய தேவன் இந்த கீர்த்தி பொருந்தின நாற்று என்று சொன்னாலே என்ன என்றால், செடியுடைய தொடக்கம்தான் நாற்று. ஒரு செடிக்கு நம்ம விதைக்கும் போது முதல்ல எழும்பி வருது பார்த்திங்களா, அந்த முதல் துவக்கம்தான் நாற்று என்பதை நாம் என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். முளைத்து எழும்புகிற எல்லா நாற்றும் செடி ஆகிறதில்லை, இல்லைன்னா மரம் ஆகிறதில்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு என்ன செய்கிறார்னா, நாற்றை தருகிறார் என்றால், முளைத்து எழும்ப பண்ணுகிறார் என்றால், ஒரு தொடக்கத்தை தருகிறார் என்றால் அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. அது எழும்ப பண்ணுவார், அதை வளரும்படி செய்வார், அது மகிமையை கொண்டு வரும். அதன் நிழலின் கீழ் அநேகர் வருவார்கள். அதன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக என்ன செய்யப்படும் இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு தொடக்கத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவதாக என் தெய்வம் வாக்கு பண்ணுகிறார். அது உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கலாம், அதோடைய பிள்ளையின் காரியமாக இருக்கலாம். நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு நாற்று, ஒரு புதிய துவக்கத்தை நான் என் பிள்ளைகளுக்கு தருவேன்னு சொல்லி நீ தீர்க்க தரிசனமாய் சொல்லு என்பதை தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து, இதுவரை இல்லாதது, இதுவரை நீங்கள் காணாதது, இதுவரை காண முடியாதது, ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய துவக்கம் தான் நாற்று. அந்த புதிய துவக்கத்தை நீங்கள் காண போகிறீங்க அப்படின்பதை ஆவியானவர் திருவளம் பற்றுகிறார். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கற்பத்தின் கனி இல்லாமல் நீங்கள் பார்த்து இந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவர் ஒரு கற்பத்தின் கனி தரமாட்டாராங்கிற ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஒரு புதிய துவக்கம் வருகிறது சகோதரியே. உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருகிறார். எந்த காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எந்த காரியத்துக்காய் காத்திருக்கிறீங்க? இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு புதிய துவக்கத்தை என் பிள்ளைகளுக்கு நான் உண்டாக்க போகிறேன். அது கீர்த்தி பொருந்தின நாற்றாக இருக்கும். இந்த கீர்த்தி பொருந்தின நாற்று நமக்கு ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறதுனால என்ன ஆசீர்வாதம் என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், அவர்கள் இனி என்ன செய்வதில் பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதில்லை, அதன் தேசத்தில் பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை என்றால் இனி பஞ்சம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நடத்தி வருகிற பாதை அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். சில சமயத்தில் ஒரு பஞ்சத்தை போல நமக்கு தெரியலாம், அந்த சூழ்நிலை ஒரு பஞ்சமான நிலைமையைப் போல தெரியலாம். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் என் ஆண்டவர் நடத்தி வருகிறார். அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தி வரும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாதபடிக்கு கஷ்டப்படுகிறார்கள். 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாத்துக்கும் தண்ணீர் இல்லாதபடி கஷ்டப்படுகிறார்கள்.
அவர்கள் மாறா என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்தில் தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சில ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்துடலாம் நம்ம நினைப்போம். ஆனால் ஆசீர்வாதத்திற்கு பார்த்துடலாம் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபித்து ஆயத்தமாக இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வருகிறதாகவே இருக்கும், சில பாடுகள் கொண்டு வருகிறதாகவே இருக்கும், சில போராட்டங்கள் வருகிறதாகவே இருக்கும், சில அனுபவங்கள் இருக்கும். இப்படி தான் இருக்கும். தீயை கடந்து வருகிறதை போல இருக்கும், தண்ணீரை கடந்து வருகிறதை போல இருக்கும். ஆனால் அதற்கு பின்பாக தான் கர்த்தர் செழிப்பான இடத்திற்கு தேவன் என்ன செய்வார், கொண்டு வருவார். மனுஷரை தலைமேல் ஏறி போக பண்ணுவார். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பாடுக்கு மேலே பாடு. யாரிடத்துல போய் சொல்வது? எனக்காக யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா? எனக்காக ஆறுதலுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா? நினைத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் என் தெய்வம் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கையில் பஞ்சம் இல்லைன்னா, வறட்சி இல்லைன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஏதோ ஒரு வறட்சியான நிலைமை, மாறாவின் தண்ணீர் அவர்களுக்கு என்ன செய்ய கசப்பாக இருந்தது, வாயில் வைக்க முடியலை. ஆனால் தண்ணீரை பார்த்தாங்க, அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியலை. இன்றைக்கு அநேகருக்கு அப்படி தான். நம்ம வாழ்க்கையில் என்ன சொன்னால் எல்லாமே கைகூடுற மாதிரி இருக்கும், அது நம்மளால் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்த முடியாத அளவுக்கு தடைகள் காணப்படும். ஆனால் அங்கே மோசேக்கு ஆண்டவர் ஒரு மரத்தை என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். அந்த மரத்தை காண்பித்து அந்த மரத்துடைய கொப்பை கொண்டு வந்து தண்ணீரில் போடு என்கிற ஆலோசனை கொடுக்கிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ மனிதன் அந்த மரத்துடைய கொப்பை கொண்டு வந்து அந்த தண்ணீரில் போடுகிறார். மாறாவின் தண்ணீர் என்ன செய்தது, மதுரமாய் மாறினது. உன் வாழ்க்கையில் உள்ள பஞ்சங்களை தேவன் மாற்ற வேண்டுமா? உன் வாழ்க்கையில் உள்ள வறட்சியை மாற்ற வேண்டுமா? தரித்திரங்களை மாற்ற வேண்டுமா? கர்த்தர் சொல்கிறார், என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படி, நான் தருகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படி. நான் உனக்கு எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறேன் என்று சொன்னால், நான் உனக்கு போதித்து உனக்கு நான் ஆலோசனை தருகிற தேவன், உன் மேல் கண் வைத்து உனக்கு நான் ஆலோசனை தருகிற தேவன். நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகளே. நீ என்னை விட்டுட்டு நீ என்ன காரியத்தை செஞ்சாலும் அதுதான் உனக்கு பஞ்சமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் இந்த முறுமுறுப்பு? ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அந்த மாறாவின் தண்ணீரின் அனுபவம், அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட கீழ்ப்படியாமை, முறுமுறுப்பு, ஆண்டவரை கோபப்படுத்துகிற தன்மை, இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சத்தை கொண்டு வருகிறது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் இனி பஞ்சம் இல்லை என்பதை ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். இரண்டாவது, அந்த கீர்த்தி பொருந்தின நாற்று நமக்கு ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறாரு. அதனால் என்னத்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்றால், அவர்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பது இல்லை என்று எசேக்கியேல் 34:29 வசனத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. புறஜாதிகளுடைய அவமானத்தை சுமப்பதும் இல்லை. இன்னைக்கு அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க. உங்களோடு கூட பழகுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா, ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறாங்களா? நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களைப் போல தானே பேசுகிறீர்கள், ரட்சிக்கப்படாதவர்களைப் போல தானே காரியத்தை நடப்பிக்கிறீங்க, ரட்சிக்கப்படாதவர்களைப் போல தானே உங்களுடைய காரியத்தை செய்கிறீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் நல்ல நேரம் பார்க்கிறது, எந்த காரியம் எடுத்தாலும் இந்த நாளில் தான் செய்யணும், இந்த நாளில் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் இன்றைக்கும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறீங்க. அப்போ ஏன் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன செய்யணும் சொன்னால் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குன்னா, வேதத்தின்படி செய்யலை. புறஜாதிகளுடைய அவமானங்களை நீங்கள் சுமக்கிறதற்கு, உங்கள் வாழ்க்கையில் அவமானம் வருவதற்கு, நிந்திக்கப்படுவதற்கு, தலைகுனிவதற்கு காரணமே வேதத்தை மறந்து போகிறது. இன்றைக்கு உலகத்துடைய பழக்க வழக்கங்களை கொண்டு வருகிறது. இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ள உலகம் வந்துருச்சு. இன்னைக்கு உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தோம், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தோம். இன்றைக்கி சபைக்குள்ளே உலகம் இருக்குது, உங்களுக்குள்ளே உலகம் இருக்குது. உலக மனிதர்களைப் போல தான் செய்து கொண்டிருக்கிறீங்க, உலக மனிதர்களைப் போல தான் நடந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு உலகத்தை விட்டுவிடு என்பதை கர்த்தர் பேசுகிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஆண்டவரே இனி நான் நிந்தையை சுமக்காமல், அவமானத்தை சுமக்காமல், அந்த கீர்த்தி பொருந்தின நாற்று என் வாழ்க்கையில் ஆண்டவரை எழும்ப பண்ணுகிறது நிமித்தமாய் இந்த அவமானம் இனி இல்லைன்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஏதோ
ஒரு காரியத்தில் அவமானப்பட்டு போய் நிற்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் தலை குனிஞ்சு போய் நிற்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஆறுதல் அடையாதபடி இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு வழி எனக்கு பிரியமாக இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் எச்சரிக்கிறார். எந்த காரியத்தில் தவறி இருக்கிறாய், எந்த காரியத்தில் அவரை விட்டு நீ பின்வாங்கி இருக்கிறாய், உன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சகோதரனே சகோதரியே, உன் சத்துருக்களும் உன்னோடு கூட சமாதானமாகும்படி செய்வா. அவருடைய பிள்ளையை தலகுனிய விட்டுருவாரா? அவர் பிள்ளையை அவமானப்பட விட்டுருவாரா? வேறு ஏன் அவமானம்? உன் வழி கர்த்தருக்கு பிரியமில்லாததுனால இனி அவமானம் இல்லைன்னு ஆண்டவர் ரெண்டாவது பேசியிருக்கிறார். மூன்றாவது, அந்த கிருபை, அதாவது கீர்த்தி பொருந்தின நாற்று நமக்கு எழும்ப பண்ணுகிறது நிமித்தமாய் வருகிற மூன்றாவது ஆசீர்வாதம் தான் என்ன? அதே எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், இனி புறஜாதிகள் என்ன செய்யணும், அவர்களுக்கு கொள்ளையாவது இல்லை. கொள்ளை ஆகாதபடிக்கு, கொள்ளையாகிறது என்னதுன்னு, சூறையாடுவது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பறித்து கொள்வது. இனி உங்களுடைய ஆசீர்வாதத்தை சத்துருக்கள் பறித்து கொள்வது இல்லை ஆண்டவர் சொல்கிறார். நம்மளுக்கு வர வேண்டியதை பறித்து கொள்கிற ஒரு ஒரு காரியங்கள், தடை செய்கிற ஆவி, பறித்து கொள்கிற ஆவி, ஆவிக்குரியதை பறித்து கொள்கிற ஆவி ஏதோ ஒரு ரீதியில் உங்களை பறித்து கொண்டது போல, இன்றைக்கி ஒரு பெருமையாக இருக்கிறது போல, சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் உங்கள் நிலைமெல்லாம் ஒரு வெறுமையான நிலைமையை என் ஆவியில் கர்த்தர் உணர்த்துகிறார். பாருங்கள், ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார், அவனுக்கு துணையாக ஏவாளை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் என்னைக்கு சாத்தான் என்று சொல்லப்பட்ட தள்ளப்பட்ட அந்த வலு சர்ப்பம் அந்த ஏதேனுக்குள்ளே வந்தானோ, ஏதேனுக்குள்ளே வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி ஆதாமை ஏவாளையும் தூண்டி பாவம் செய்தான். ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதங்கள் அங்கே என்ன செய்யப்பட்டது? அந்த ஆதாமும் ஏவாளை விட்டு பறித்து கொள்ளப்பட்டது. சர்ப்பத்தை தள்ளினார். அது மாத்திரமல்ல, அந்த ஏதேன் தோட்டத்தை சுடர்வழி பட்டயத்துக்கு காவல் வைத்தார். ஆனால் மனிதன் ஆதாம் கையில் இந்த முழு உலகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். ஆனால் ஆதாம் கையில் கொடுக்கப்பட்டதை இவன் ஓட்டாண்டியா இவன் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால் சத்ருவின் கையில் கொடுத்துட்டான். அப்போ இன்றைக்கி அவன் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். இயேசு சொன்னார், உலகத்தின் அதிபதி இதோ வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். இன்றைக்கும் எந்த ஆசீர்வாதத்தை, உலகத்தை ஆண்டு கொள்கிற ஆசீர்வாதத்தை மனிதன் கையில் கொடுத்தானோ, மனிதன் அவன் பிசாசு கையில் கொடுத்துட்டான். எனவே பிசாசை ஆண்டவர் அழிப்பதை விட நம்மளை கொண்டே கர்த்தர் அழிக்கிறார். நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். நீங்கள் அதிகாரம் உள்ளவர்கள், நீங்கள் பிசாசை மேற்கொள்ள அதிகாரங்களை படைத்தவர்கள். உங்களை கொண்டுதான் பிசாசை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நீங்கள் என்ன செய்யணும், அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒன்றும் சேதப்படுத்தாது என்பதை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்தை ஆண்டு கொள்வீர்கள், நீங்கள் இருக்கிறதான பட்டணத்தை ஆழ்ந்து கொண்டுவீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் தான் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்வார்கள். எதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு இந்த 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர், இந்த கீர்த்தி பொருந்தின நாற்று, இனி பஞ்சம் இல்லை, இனி அவமானம் இல்லை, இனி உன் ஆசீர்வாதத்தை சத்துருக்கள் பறித்து கொள்வதும் இல்லை. நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் மகிமையாக எழுந்து செய்வார்கள், உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த என்ன நாற்று ஒரு தொடக்கம். இன்றைக்கு இந்த தொடக்கமான ஆசீர்வாதத்தை உங்கள் கையில் கர்த்தர் புதிய துவக்கத்தை ஆண்டவர் தருவேன் தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு துவக்கம் வருகிறது. நான் முடிவிலேன்னு சொல்லுகிறேன், ஒரு துவக்கம் வருகிறது. அதை விசுவாசிப்பீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். இது நிச்சயமாக ஒரு புதிய துவக்கத்தை பார்க்க தான் போகிறீங்க. இதுவரை இல்லாத ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இதுவரை இல்லாத மகிழ்ச்சி, இதுவரை இல்லாத சந்தோஷம், இதுவரை காணாததை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அது பிஸ்னஸில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், பிள்ளைகள்கிட்ட இருக்கலாம், ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஊழியத்தில் இருக்கலாம், எல்லாவற்றிலையும் பார்க்க போகிறீங்க. ஜோமனோமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் அருமை தகப்பனே, இந்த ஏப்ரல் மாதத்திற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்திலையும் ஆண்டவர் அழகாக எசேக்கியேல் 34:29 மற்றும் 28 இந்த 2 வசனத்திலிருந்து இனி 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 3 இனியை குறித்து, இனி பஞ்சம் இல்லை, இனி ஆண்டவரை அவமானம் இல்லை, இனி ஆசீர்வாதத்தை சத்துருக்கள் பறித்து கொள்வதும் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு ஆண்டவரே கீர்த்தி பொருந்தின நாற்றை கர்த்தர் எழும்ப பண்ணுவதற்காக சோத்திரம், ஒரு புதிய துவக்கத்தை தருவதற்காக சோத்திரம். பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஒரு துவக்கத்தை காணட்டும், பிள்ளைகள் எல்லாவற்றிலும்
ஒரு வளரட்டும், எழும்பட்டும், மகிமையை கொண்டு வரட்டும். ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுதப் போகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் தந்து இந்த மாதத்தில் நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரை நடைபெறுகிற தேர்தலை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானவர்கள் தேசத்தை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் எந்தெந்த சபைகள்லாம் சிறுவர் ஊழியம், பிபிஎஸ் ஊழியம் ஆரம்பிக்கிறார்களோ எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்குவரத்தெல்லாம் பாதுகாத்து கொள்ளும். எல்லாவற்றிலும் பஞ்சம் இல்லை, ஆசீர்வாதம் வரட்டும். அவமானம் இல்லை, ஆண்டவரை மேன்மைகள் வரட்டும். இனி தத்தளிப்பு இல்லை, சுகமாய் தங்கியிருக்க கர்த்தர் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இந்த நாட்களில் வெயில் உஷ்ணங்களுக்கு, ஆபத்துக்கு, நாசமோசங்களுக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் என்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் ஊழியக்காரனாகிற அடியேன் மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனதார பிளஸ் பண்ணுகிறேன். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உடைய பிள்ளைகளுக்கு கீர்த்தி பொருந்தின நாட்டை கர்த்தர் எழும்ப பண்ணி ஒரு புதிய துவக்கத்தை தேவன் உண்டு பண்ணினதற்காக நன்றி. அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீரே அற்புதமாக நடத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.